கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நான் பட்டர் முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து 1 கப்பு அரிசி மாவு, இது வந்து ரெடிமேட் அரிசி மாவு தான், அதை எடுத்திருக்கேன். அப்புறம் அது கூட வந்து 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே ஜலிச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஜலிச்சுட்டு இது கூட வந்து நான் 1.5 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க, ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்படியே மாவு பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க. இது கூட நான் வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டோன்னு ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க. ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஸ்டேஜு. இப்போ வந்து ஒரு ஈர துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த அச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கடாயில் வந்து எண்ணெய் வச்சுட்டேன், அது சுட்டுட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து அச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த 3 ஹோல்ஸ் இருக்க இது அட்டாச் பண்ணிக்கிறேன். இதோட சேர்த்து மூடிடுவோம். இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இங்கேயும் எண்ணெய் தடவிக்கலாம் நல்லா. இப்போ இதில் மாவு கொஞ்சம் சேர்த்துப்போம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இதுலேயே அப்படியே புழிஞ்சிக்கலாம். நம்ம ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லை மீடியமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் விட்டுடாதீங்க, வேகாது. ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மற்ற மாவையும் போட்டு எடுத்துடணும். ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாக்கா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பு அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா வரும், பயப்படவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ஈஸியாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கெலாம் இதை சொல்லி கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்க்கு நம்ம ஈவினிங்ஸில் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம். நீங்கள் லேஸ் அந்த வெளியில் வாங்குகிற பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை அவங்களுக்கு ஸ்நாக்காக கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.